அடனே யாரும் முழங்கால் படியிட்டு சேர்ல இருக்கிறவங்க எழுந்து நின்று தேவன் இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தரும்படியாக கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்தவர்களாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த வாதி தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு வாயை திறந்து அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டு சிலுவையின் மரத்திலே மாசற்றவராய் ஆட்டுக்குட்டியானவராய் உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டு இந்த நன்னாளை அவரை நினைவு கூறும்படியாக இந்த சமூகத்தில் குடியிருக்கதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து வந்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து ஒரு பாவமும் அறியாதவர் உங்களுக்காக சாபமானாரே. நம்மளுடைய மீறுதலுக்காக, பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, துக்கங்களுக்காக அவர் தம்மையே ஒப்பு கொடுத்து சிலுவையை சுமந்த தேவனை நோக்கி எல்லாரும் வாங்கி தருங்க. ஹல்லேலூயா தரது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனையை முழு பொறுப்படுத்தி நடத்தும்படியாக இந்த நாளில் நடக்கதான ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து இயற்கை சீதோஷ நிலைக்கு தேவன் நம்மளுக்கு ஏற்ற போல மாற்றி கொடுத்து வந்திருக்கிற பிள்ளைகளும் வந்து கொண்டிருக்கான பிள்ளைகளும் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும்படியாக பசம ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடி ஆசீர்வதிக்கப்படுகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. உட்காருங்க. ஒரு சில பாடல்களை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. பலிபீடத்தில் என்னை பரனே அடைக்கிறேன் இந்த வேளை அடியேனி திருசுத்தம் போல ஆண்டு நடத்திடுமே இந்த பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமை கண்டு பாடுவோமா. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் ஊட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவவும் செய்குவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை அடியேனே உன் சித்தம் போல ஆண்டு நடத்திடு
கல்வாரியில் அன்பினையே கண்டு பிறை தோடி வந்தே கல்வாரியில் அன்பினையே கண்டு பிறை தோடி வந்தே கழுவும் திருரத்த தானே நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடி நம்ம கடந்து செல்ல கர்த்தர் நாம் மகிமைப்படுவராக. ரத்தம் செய்யும் ரத்தம் செய்யும் கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்யும். எதிரியை துரத்திடும் ரத்தம் செய்யும் என்னாலும் சுகம் தரும் ரத்தம் செய்யும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தானே, கரங்களை தட்டி பாடுவோமா? அதிகாரம் செந்திடும் ரத்தம் ஜெய, அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெய, அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். ஓ ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின். சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லாரும் கரங்களை உற்சாகமா தட்டி. விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெய, விடுவிக்கும் வெற்றி தரும் ரத்தம் ஜெய, விடுதலை ரத்தம் ஜெய, வெற்றி மே வெற்றி தரும் ரத்தம் ஜெய. பலவீனம் ரத்தம் ஜெய, பலவீனம் பலவானாய் மாற்றிடும் மாற்றிடும் ரத்தம் செய்யும் நம்மை பலவானாய். ஓஹோ ரத்தம் செய்யும் ஆஹா ரத்தம் செய்யும், ஓஹோ ரத்தம் செய்யும் ஆஹா ரத்தம் செய்யும் கல்வாரி இயேசுவின் காருண்ய தேவனின் ரத்தம் செய்யும். கரங்களை தட்டி பாடுவோமா? இயேசுவின் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெய, நம்மை பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். சேர்ந்து பாடுவோமா? நம்மை பரிசுத்த நம் சாபங்களை சாபங்கள் ரத்தம் ஜெய, சாபங்கள் ரத்தம் ஜெய, சமாதானம் தந்திடும் நமக்கு சமாதானம். கரங்களை தட்டி பாடுவோமா? ஓஹோ ரத்தம் ஜெயம் ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம் ஆஹா ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம். சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? புண்ணிய தேவனின் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும். கரங்களை தட்டி பாடுவோமா? இன்னும் சத்தத்தை உயர்த்தி உண்மையாய் தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாய் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், என்னை நீதிமானாய் ரத்தம் ஜெய, நீதிமானாய் மாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம் ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம். பிரதர்ஸ் கரங்களை தட்டி பாடுவோமா? ஓஹோ ரத்தம். இன்னும் ஒரு விசை ஆஹா கரங்களை தட்டி கரங்களை தட்டி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆஹா. ஓஹோ ஒரு விசை ஆஹா. ஓஹோ ரத்தம் ஜெய கல்வாரி
கரங்களை தட்டி ஒரு மனதோடு தேவ சமாதானத்துக்குள்ள ஒரே சரீரத்தை ஒரே அப்பத்தை புசிக்கிற பிள்ளைகளாய் சத்தத்தை உயர்த்தி சபையாய் தேவ ஜனமாய் வாயை திறந்து பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெய, பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெய, இந்த நாள் கால வேளையில ஒப்புரவாக போகிறோமே, ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெய, ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மன பாக்கிடும் ரத்தம் ஜெயம், எங்களை ஒரு மன ஒரே மனதோட ஒரே சபையாய் ஆஹா சபை விசுவாச பிள்ளைகளே எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாயை திறந்து இருதயத்தினால் ஓ ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவே காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, கல்வாரி ரத்தம் ஜெய, காருண்ய தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாக நம்மளோடு கூட இடப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம மத்தியில் இருக்குதான காற்றம்பாக்கம் விசுவாசி சிஸ்டர் எப்சிவால் ஆமோஸ் அவர்கள் வந்து இந்த தலைமை சபையில் எனக்கு தெரிஞ்சு கடைசியாக சங்கீதம் வாசிக்கிறாங்கன்னு நினைக்கிறவங்க. ஏன்னா வருகிற நாட்களில் திருமணம் 10ஆம் தேதி இருக்குது. அந்த மகளுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். தலைமை சபையில் வாசிட்டு கடந்து போகும்படியாக மகளுக்கு தேவன் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த திருமண காரியத்துக்குள்ளாக கடந்து வருவதான மகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீத பகுதிக்குள்ளாக கடந்து வருவோம். கொஞ்சம் அப்படியே அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே முன்னாடிலாம் வந்துருங்க பார்க்கலாம். பின்னாடி அந்த மெல்லின் சிஸ்டர் நதியா சிஸ்டர் நடுவில் கேப்பே இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் முன்னாடி வாங்க பார்க்கலாம். பாரதி சிஸ்டர்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஷர்மி சிஸ்டர் கொஞ்சம் முன்னாடி வந்துங்க. முத்துமாரி சிஸ்டர் கொஞ்சம் முன்னாடி வந்து, ரெபேக்கா சிஸ்டர் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க பார்க்கலாம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 32ஆம் சங்கீதம். தம்பி முன்னாடி வந்துரு, பாபி முன்னாடி வந்துருங்களேன். அந்த பிரதர் முன்னாடி, சீமியோன் பிரதர் முன்னாடி உட்கார்ந்து வாங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். சங்கீதம் 32 மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிங்க பார்க்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நித்தமேத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியுள்ள குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயமுள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் வாசித்தாயிற்றாமே. நம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த அதிகாரத்தை கடந்த வாரத்தில் நம்ம வாசித்தோம். 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய நீதிமான்களோ, செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அபிரதமா ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நம்ம நேரடியாய் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து வர நான் ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே எல்லா காரியத்தையும் சேர்த்து இந்த 7 வார்த்தைகள் ஆண்டவர் சிலுவையிலே பேசியிருந்தாலும் இந்த நாளிலே உங்களுக்கு உண்டான தேவைகளுக்கு ஏற்றாற் போல இந்த மாதத்தில் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு சேர்ந்து ஒரு வார்த்தை உங்களிடத்துல என் தேவன் பேச ஆசையா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆவலோடு இருக்கிறீங்க? இந்த நாளிலே ஆண்டவர்
என்னிடத்துல என்ன பேசுவாரோ என்று அவளோடு வந்திருக்கிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய ஏக்கங்களை அறிந்த தேவன் இந்த நாளில் வார்த்தையின் மூலமாய் உங்களிடத்துல பேச வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. இந்த மாதத்துல தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து வாசிங்க. அதிலிருந்து தான் வார்த்தையும், இன்னைக்கு உண்டான வார்த்தை, இந்த புனித வெள்ளி ஆராதனுடைய வார்த்தையும் உங்களிடத்துல கடந்து வருகிறது. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு சைகை காட்டி சிக்னல் கொடுத்து அவர்களை கூட்டிக் கொள்வேன், அவர்களை மீட்டுக் கொண்டேன், அவர்களை மீட்டுக் கொள்வேன் போல. கரெக்டா வாசிங்க. மீட்டுக் கொண்டேன். 2000 வருஷங்களுக்கு முன்பதாக உங்களுக்காகவும் எனக்காகவும் என்பருமானாகிய இயேசு கிறிஸ்து ஒரு சிலுவையின் மரத்திலே அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்களுக்காகவும் எனக்காகவும் சாபமானார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சாபமாய் மாறி உங்களையும் என்னையும் என் தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்னை மீட்டெடுத்திருக்கிறார், என் பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார், என் சாபத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார், என் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார், என் போராட்டங்களிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நிறைய பேர் கரங்களை உயர்த்தலையே, இன்னும் அப்போ மீட்கவே இல்லைன்னு அர்த்தம். ஆமென். அதனாலதான் உங்களுடைய குடும்பத்தில் இப்படி காணப்படுகிறது. மீட்டெடுத்திருக்கிற பிள்ளைகள், சொல்லுகிற பிள்ளைகள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்டான வார்த்தை அந்த மீட்டு கொண்டேன். எதனால மீட்டு கொண்டார்? போன வருஷத்துல பாடுகளின் நிமித்தம் நம்மளை மீட்டெடுத்தார், ரட்சிக்கப்பட்டார் சொன்னேன். இந்த நாளுக்கு உண்டான வார்த்தைக்குள்ளாக கடந்து வருவோம். எடுத்து வாசிங்க. கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவம் மன்னிப்பாகிய மீட்பு. முன்னாடி வந்துருங்க, சேர் இருக்கு. பாவ மன்னிப்பாகிய மீட்பு. வாங்க கவனிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. என் குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. யாருடைய இரத்தத்தினாலே? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ போன வருடம் நாம் பேசும்போது பாடுகளின் நிமித்தம் நம்மளுக்கு மீட்பு உண்டாகும். ஆமென். இந்த நாளுக்கு உண்டான வார்த்தை அவருடைய ரத்தத்தினாலே மீட்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ரத்தத்தினால தான் நாங்க மீண்டு இருக்கிறோம் சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்துவதவங்க எதனால மீண்டு இருக்கிறீங்க எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட பிள்ளைகளாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் மாறி இருக்கிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி. இன்னும் பரிசுத்தமாய் ஆகாதவங்களாம் கரங்களை உயர்த்தாம உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர் ரத்தத்தினால மீட்கணும்? ஏன் அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்கணும்னு கேட்டீங்கன்னா, எடுத்து வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதலில்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. என்னவா? ஹலோ, என்னவா? ரத்தம். சத்தமா சொல்லுங்க. ரத்தம் சிந்துதல் இல்லாமல். நிறைய பேர் பார்த்திருக்கீங்களே, புறமதஸ்தர்கள் என்னமா பண்ணுவாங்க? அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா பரிகாரம் என்ன பண்ணுவாங்க? எடுத்துட்டு போய் ஆடையோ மாட்டையோ பலி செலுத்துவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்மளுடைய பாவங்களுக்காக எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் உங்கள் வலது கைகளை உங்க இருதயத்தின் மேல வைங்களேன்.
என்னுடைய, சத்தமா சொல்லுங்க, என்னுடைய பாவங்களுக்காய், என்னுடைய மீறுதலுக்காய் அவரே சொந்த ரத்தத்தை கொடுத்து பலியானார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு தன் சொந்த ரத்தத்தையே உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியாக கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிகளும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல், ரத்தம் சிந்துதல் இல்லாமல், ரத்தம் சிந்துதல் இல்லாமல், சத்தமா சொல்லுங்க, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்த சிந்துதல் இல்லாமல் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு ஏற்பட்டிருக்காது. அந்த ரத்தம் எப்படியாப்பட்ட ரத்தம் என்று 3 காரியங்களை இந்த வார்த்தையில சொல்லியிருக்கிற 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய, ஒண்ணா சொல்லுவோமே, குற்றமில்லாத காரியம் அவருடைய ரத்தம் குற்றமில்லாதது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் ஒரு குற்றமும் செய்யல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏதாவது குற்றம் செய்தாராமா என் பெருமானாகிய இயேசு கிறிஸ்து? இந்த பூமியில அவதரித்ததிலிருந்து ஏதாவது குற்றம் செய்தாரா? அவர் குற்றமற்றவர். அடுத்தது மாசற்ற ஆட்டுக்குட்டியாய் இருந்தவர். கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே எப்படியாப்பட்ட ரத்தமா? வெளியேற பெற்ற ரத்தம். முதல் காரியம் குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற ரத்தத்தை கொண்டுதான் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு பாவமும் அறியாதவர். எல்லாரும் கைகளை வைங்க. தப்பு பண்ணது நாம, பாவம் பண்ணது நாம, அக்கிரமம் செய்கிறது நாம, தேவனுடைய காரியத்துல ஈடுபடாமல் இருக்கிறது நாம. அடி யார்கிட்ட? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்கு, சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். அதுல ஒரு வார்த்தை வரும், என் கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. நான் சொன்னது புரிஞ்சுச்சீங்களா? நீங்க ஒரு பாவம் செய்யறீங்கன்னா அதற்கு பலியாகிறவர் யார்தான்? இயேசு மாத்திரமே. ஆமென். இங்க அதுதான் இங்க சொல்ல வரேன். நாம பண்ற தப்புக்கு, நாம படுகிற பாவத்திற்கு, நாம நினைக்கிற காரியத்திற்கு, நாம இல்லாத ஐக்கியத்திற்கு என் தேவன் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தினாலே மீட்படைந்து இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக தேவன் குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் என்றால் 3 காரியத்தை சொல்லி கலந்து போக ஆசைப்படுகிற முதல் காரியம், வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து, முக்கியமான காரியம், ஜாதிகளிலிருந்தும் எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. முதல் காரியம், எங்கிருந்து நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார் என்றால் மற்ற ஜனங்களிடத்திலிருந்து தேவன் நம்மளை பிரித்து தேவனுக்கென்று மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் காரியம் எதற்காக பிரித்தெடுத்திருக்கிறார்? எங்கிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார்? எங்கிருந்து மீட்டெடுத்திருக்கிறார்? மற்ற ஜனங்களிடத்திலிருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை இருக்குல்ல, நீங்கள் பிரிந்து வந்து, அங்கிருந்து பிரிந்து வந்து, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அங்கிருந்து பிரிந்து வந்து அசுத்தமானதை மற்றவர்களிடத்துல பிரிச்சுட்டாரு, பாவமான காரியத்திலிருந்து பிரிச்சுட்டாரு. இன்னொரு இடத்துல சங்கீதக்காரன் தாவீது 1ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். புரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு தெரியும் அவன் பாவி, ஊழியத்துக்கு விரோதமாய் செய்யறான்,
சபைக்கு விரோதமாய் செய்யறான், நம்மளுடைய விசுவாசிகளுக்கு விரோதமாய் செய்யறான் தெரிஞ்சோம் அவன் கூட பழகாதீங்க. ஏன்னா தேவன் நம்மளை அந்த இடத்துல மீட்டெடுத்திருக்கிறார். நான் சொல்ல வரது புரியுதுங்களா? அவங்க எப்படியாப்பட்ட ஆளுகளாக கூட இருக்கட்டும், சபை விசுவாசிகளுக்கு விரோதமாய் ஒருத்தன் பேசுறான், ஊழியத்துக்கு விரோதமாய் ஒருத்தன் பண்றான், அவர்களிடத்துல அசுத்தமானவர்களாக இருப்பாங்க. ஏன்னா சுத்தமானவர்கள் விசுவாசிகளுக்கு விரோதமாய் பேச மாட்டாங்க. அது நம்ம சொந்த விசுவாசியாய் கூட இருக்கட்டும், சொந்த ஆத்மாவாய் கூட இருக்கட்டும், நம்ம சபை விசுவாசியா கூட இருக்கட்டும், விசுவாசிக்கு விரோதமாய் விசுவாசிகள் பேசாதீங்க. அதை தான் சொல்ல வரேன். சொல்றது புரிஞ்சுச்சுங்களா? அவன் அசுத்தமானவனா இருப்பான். உன்னை பத்தி இங்க சொல்றான், வேற இடத்துல உங்களை பத்தியும் பேசுவானா பேச மாட்டானா? இப்ப சொல்லுங்க. அப்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது யாரு? ஏன்னா தேவன் நம்மளை மற்ற சாதிகளிடத்திலிருந்து மற்ற ஜனங்களிடத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை மீட்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளை மற்றவர்களிடத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். முதல் காரியம். அதற்காக தான் தன் குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் எடுத்து வாசி. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6-7. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு ஹலோ போதுமா, நம்மளை அவருடைய பிள்ளையாய் மாற்றும்படியாக தேவன் மீட்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரியான் ஜாக் யாருடைய பிள்ளை? ரியான் ஜாக் யாருடைய பிள்ளை? யாரு? உங்களுடையது இல்ல, செல்வராஜ் பிரதருடையது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய பிள்ளை? ஏன்னா பைபிள் பிரகாரமாய் வம்சத்தை தான் குறிக்கணும். இப்ப மர்சி யாருடைய பிள்ளை? ரெபேக்கா சிஸ்டர் பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க. பின்னாடி போட மர்சி ஈசாக்கு. ஆமே, போடுவாங்களா போட மாட்டாங்களாமா? இப்போ அருமையான எஃப்சி பால் போடுறாங்க. இப்போ திருமணம் ஆகாத வரையும் எஃப்சி பால் ஆமோஸ்னு போடுவாங்க. திருமணம் ஆன உடனே என்ன போடுவாங்க? எஃப்சி பால் பிரான்சிஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய காரியங்கள் மாறுது. ஆமே, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இதெல்லாம் எதனாலன்னா அந்த சுவிகாரத்தின் ஆவியை மகன் என்று மகள் என்று தேவன் நம்மளுக்கு கொடுக்கும்படியாகவே மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதல் காரியம் இரத்தத்தினால மீட்பு. அந்த இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு மீட்பு கிடையாது. அவர் எப்படியாப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டிருக்காருன்னா குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து மீட்டிருக்கிறார். எதற்காக மீட்டார்னா முதல் காரியம் மற்ற எதிலிருந்து மீட்டார் என்றால் மற்ற ஜனங்களிடத்திலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார். இரண்டாவது காரியம் அவருடைய சொந்த மகனாக மகளாக தெரிந்து கொள்ளும்படியாக நம்மை மீட்டிருக்கிறார். மூன்றாவது காரியமாய் எபிரேயர் 9:12 வாசிங்க. எங்களுடைய ரத்தத்தினால நம்மளை தேவன் மீட்கல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். போதுமா? எதற்காக மீட்டிருக்கிறார் என்றால் நம்மளை உங்களையும் அடியேனையும் தேவனுடைய நித்திய மீட்புக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அழிந்து போகிறதான இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மரணம் நிச்சயம் நம்ம எல்லாருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மரணத்தின் மேல கிறிஸ்தவர்களாகிய இருக்கிற நாம் நம்பிக்கையுடையவர்களாக இருக்கணும். நீதிமொழிகள்ல சொல்லியிருக்கிற பிரகாரமாய். ஆமென். ஏன்னா மரித்த பின்பு ஒரு ஜீவன் நம்மளுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அது பரலோக நித்திய ஜீவனாய் இருக்கிறது. ஆமென். இங்க நம்மளுக்கு நிரந்தர ஜீவன் நம்மளிடத்துல இல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற நான் நாளைக்கு இருப்பேனான்னு சொல்ல முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உத்தரவாதம் இல்லாத ஒரு காரியத்துக்குள்ளாக இருக்கிறோம். ஆமென். ஆனால் உங்களையும் என்னையும் என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எதற்காக அந்த குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தத்தை கொண்டு நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் என்றால் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் காரியம் மற்ற ஜனங்களிடத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். இரண்டாவது காரியம் மகனாக மகளாக நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். மூன்றாவது காரியம் நித்திய ஜீவனை அடையும்படியாக நம்மளை தெரிந்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்படி தெரிந்தெடுத்த நாம் என்ன பண்ணணும்? 3 காரியத்தை சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறோம். முதல் காரியம் லூக்கா 9:23 வசனத்தை வாசிங்க. லூக்கா 9:23 வசனத்தை. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நாள் கூட நிம்மதியா இல்ல பாஸ்டர். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு நிம்மதி இருக்காது. நான் சொல்றது புரிஞ்சுச்சா? பாஸ்டர் என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? உண்மையா சொல்றேன். கிறிஸ்துவின் நிமித்தம் நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். நான் சொல்ற பிரச்சனை நீங்க கொண்டு வர பிரச்சனையா சொல்லல. ஆராதிக்கிறதுனால, துதிக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால. ஹalleluya, ஹalleluya. புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம தரிசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது முதல்ல எடுத்த உடனே கஷ்டங்கள் வரும். எத்தனை பேர் இத உணர்ந்திருக்கிறீங்க, அனுபவிச்சிருக்கீங்க தெரியாது. இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். இன்னிலிருந்து நான் தொடர்ந்து ஜெபிக்கணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 2 நாள் முடியவே முடியாது. என்ன டைமிங் வைக்கிறீங்களோ அந்த டைமை தாண்டி தான் தூக்கமே எழும்புவீங்க. எப்பெல்லாம் நம்ம ஜெபிக்கணும், எப்பெல்லாம் சபைக்கு ஆராதனை கரெக்டான டைம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் ஆட்டோக்காரனா இருக்க மாட்டான். நம்ம வீட்டு பிள்ளையா நம்மளை ஏத்தின்னு வராது. அல்லேலூயா. நான் சொல்றது புரிஞ்சுச்சா? நம்ம எதெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ, எதெல்லாம் ஆண்டவருக்காக, சபைக்காக, நம்ம ஊழியக்காரருக்கு உறுதுணையா நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் ஊழியக்காரனை விட்டு பின்னாடியே போவீங்க. அல்லேலூயா. இதெல்லாம் யார் கொண்டு வர? பிசாசு கொண்டு வருகிறதான காரியம். இதை எல்லாவற்றையும் மேற்கொண்டு அவருக்குள்ளாக பலப்படும் போதுதான், அவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் பின் செல்லும் போதுதான் தேவன் நித்திய உடன்படிக்கையாக பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஹalleluya. அந்த வார்த்தையில சூப்பரா ஒரு வார்த்தை போட்டிருக்கோம். அனுதினமும். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? சிலுவையினாலே கஷ்டம், பாடு, சகிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. இப்ப புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவுலாம் கஷ்டப்படுறீங்களோ, எவ்வளவுலாம் பாடுகளை அனுபவிக்கிறீங்களோ, எவ்வளவுலாம் காரியங்கள் நம்மளுக்கு மாறுதலாய் நடக்கிறதோ, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்று. ஹalleluya. உங்களை அதிகமாய் நேசிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்று நினைங்க. ஹalleluya, ஹalleluya. ஏன்னா அவருடைய சிலுவையை எடுத்து அவர் பின்னாடி கரெக்டா போயிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஆமென். எவனுக்கு ஒருத்தனுக்கு கஷ்டமே இல்லாம எல்லாமே நல்லாவே இருக்குதுன்னா நீ உன் பாதையில போயிட்டு இருக்கிற, நீ ஆண்டவருடைய பாதையில இல்லைன்னு அர்த்தம். ஹalleluya, 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 ஹalleluya. முதல் காரியம் நாம என்ன பண்ணணும்னா சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் பின் செல்லணும். ஹalleluya. எப்போ செல்லணும்? ஞாயிற்றுக்கிழமையோட ஞாயிற்றுக்கிழமை இல்லம்மா, அனுதினமும். ஹalleluya. இரண்டாவது காரியம் 1 பேதுரு 2:24 வசனத்தை வாசி. 1 பேதுரு 2:24 வசனத்தை. 1 பேதுரு 2:24 வசனத்தை. நான் முதலாவது பாவங்களுக்கு செத்து அவர் தாமே எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. இரண்டாவது காரியம் நாம என்ன பண்ணணும்னா பாவத்திற்கு 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 என்ன பண்ணணும்? சொன்னாதான் சாவீங்க. பாவத்திற்கு சத்தமா சொல்லணும். இன்னும் பாவம் வேணும்னு சொல்ற மட்டும் தான் சொல்ல மாட்டாங்க. பாவத்திற்கு, நீதிக்கு. புரிஞ்சுக்கோங்க, பாவத்துல மரிக்காத வரைக்கும் உன் சாபம் தொடரும். ஹalleluya, ஹalleluya. எப்ப ஆண்டவருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் உங்களை மீட்டெடுத்தாரோ பாவம் மறையணும், மேன்மை இருக்கக்கூடாது. நான் யார் தெரியுமா? நான் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா? நான் உனக்கு நான் இறங்கி வந்துடணுமா? தயவு செய்து இது இருக்கிற வரையும் பாவம் மறையலன்னு அர்த்தம். ஹalleluya, ஹalleluya. இது இருக்கிற வரைக்கும் பாவம் மறையல. பாஸ்டர், இதெல்லாம் நம்ம காரியத்துல இறங்கி போயிடுவோமா? சபையின் காரியத்துல, ஊழியத்தின் காரியத்துல, வீட்டுல என் கணவருக்கும் எனக்கு சண்டை பாஸ்டர், அப்படியே பேசவே மாட்டாங்க சாகுற வரைக்கும். ஹalleluya, ஹalleluya. பெற்றோர் பிள்ளைகள் இடத்துல, பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல. ஆமென். என்னைக்கா இருந்தாலும் உன் பிள்ளை உன் பிள்ளை தான். சாமியில் யார் பிள்ளை? யார் பிள்ளை? சாமியிலுக்கு நீ யாரு? என்ன அச்சாலும் உதைச்சாலும் திட்டினாலும் யாருக்கு யார் பிள்ளை? புரிஞ்சுக்கோங்க. அப்போ
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக. நான் திரும்பவும் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நம்மளுடைய காரியம், கோபம், சாபம் எல்லாமே இன்னைக்கு ஒரு தவறு செய்றீங்க. நான் அதுதான் சொல்லுவேன். யோபுவின் கருத்துல ரொம்ப பிடிக்கும். தன் பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு தினத்துல ஏதாவது தவறு செய்திருப்பார்களோ என்று 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அவர் தினந்தோறும் தன் பிள்ளைகளை என்ன பண்ணாராம்? பரிசுத்தம் பண்ணிக்கொண்டே இருந்தாராம். நான் திரும்பவும் உங்கள் இடத்துல ஊழியக்காரர் என்ற நாமத்தினால, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் என்ற நாமத்தினால, காலிலேருந்து என்னெல்லாம் பண்றீங்களா எனக்கு தெரியாது, நைட்டு படுக்கும் போது ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இன்னைக்கு ஏதாவது தவறு செய்திருந்தா, என் குடும்பத்துக்கு விரோதமாய் பேசியிருந்தா, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசியிருந்தா, எங்க அப்பா அம்மாவுக்கு விரோதமா நான் பேசியிருந்தா, எங்களை ஒரு விஷயம் மன்னிங்க. 1946 நடந்த சண்டை எத்தனை வந்து இங்க வைக்கக்கூடாது. அத்தனை நாள் காலையில எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நேற்று முடிஞ்சது நேற்றோட முடியணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுமா? இதை நீங்க தொடர்றீங்கனாலே பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்ல வரது புரிஞ்சுக்கோங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இதை தொடருதுனாலே பிசாசுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா தான் போயிட்டு திடீர்னு நீ இல்லை ஒழுங்கா, ஆமே, திடீர்னு தான் உள்ள வருவான். நாம இடம் கொடுக்குறோம்னு அர்த்தம். நல்லா தான் இருந்தோம் பாஸ்டர், நல்லா தான் ஜெபம் பண்ணோம், திடீர்னு தான் பாஸ்டர், திடீர்னு ஏதோ பண்ணிருக்க, அதனால தான் திடீர்னு உள்ள வந்துட்டான். ஆமே, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர் செய்யறவராய் இருக்கிறாரு. யாரு? பூமியை சுற்றி திரிகிறார். யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரே ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு திருடன் வருவதை போல நான் வருவேன்னு சொல்றாரு. ஆமே. அப்போ உன்னொருத்த என்ன பண்றான்? நல்லவர் செய்யறவரே திருடன் வருவே போலதான் உங்களை மீட்பாரு. உன்னத்தை எப்படி சுத்துறா? எவர்களை விழுங்கலாமோ என்று கஜிக்கிற சிங்கம் போல சுத்துறவன் நீங்க கூப்பிட்டாலும் கூப்பிடனாலும் உள்ள வந்து உட்காந்துருவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. கொஞ்சம் வீட்டுல கிறுக்கு முறுக்குனாலே உள்ள வந்துருவான். கொஞ்சம் வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைனால உள்ள வந்துருவான். கொஞ்சம் வீட்டுல பிள்ளைகள் அப்பா கிட்ட பிரச்சனைனால உள்ள பிசாசு நுழைஞ்சிருவான். வேலைவீனம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். பணம் வச்சு எதுவுமே சாதிக்க முடியாது. நான் திரும்ப சொல்றேன். 3வது காரியம் எடுத்து வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரெக்கார்ட் ஆகுதா பாத்து. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். 3வது காரியம், கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் சோதனைய எனக்கு மட்டும் ஏன் பாஸ்டர் இந்த காரியம்லாம் சொல்லாதீங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்தா ஜெபத்தில் அதிகப்படுத்தணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே யோபுவின் காரியத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்தவனுக்கே அத்தனை விதமான சோதனைகள். இப்ப யோசிச்சு பாருங்களேன், நம்ம உத்தமமா இருக்கிறோமா? யாராவது சொல்ல முடியுமா? நான் உத்தமமாய் தான் இருக்கிறேன் ஆண்டவருக்கு முன்பாக, சன்மார்க்கனாய் இருக்கிறேன், தேவனுக்கு பயந்தவனாய் இருக்கிறேன். யாராவது ஒருத்தர் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். யாரோலையும் சொல்லவே முடியாது. ஏன்னா பரிசுத்தம் உள்ளவன் நம்ம அப்படி இல்லை. தேவனுக்கு பயபக்தியோட தான் கரெக்டான டைம்ல இருப்போம். ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ண மாட்டோம். தேவனை அனுதினமும் துதிப்போம், ஜெபிப்போம். நம்மளுக்கு உண்டான காரியத்தை தேவன் தருவார் என்ற நம்பிக்கையோட வாழ்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி 3 காரியங்களை என்ன பண்ணணும்னு சொல்லிடுறோம். முதல் காரியம், அனுதினமும் சிலுவையை தூக்கி நடக்கணும். பிரதர்ஸ் கவனிங்க, கேள்வி வந்துரும், பார்த்துக்கோங்க. 2வது காரியம், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கணும். 3வது காரியம், சோதனையை சகிக்கணும். இப்படி இருந்தால் என்ன நடக்கும்னா, சங்கீதம் 32:1 வாசிங்க. எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, அவன் தேவனிடத்துல பாக்கியவானா இருப்பான். ஹல்லேலூயா. வாட் இஸ் மீன் பை பாக்கியவான்? அநேகர் இருந்தாலும் ஒருத்தருக்கு தான் லக்கியஸ்ட் பர்சன் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இங்க எத்தனை பேர் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் இருக்க விரும்புறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நீங்க முதலாவது தேவனுடைய கரத்தில் உங்களுடைய சிலுவைகளை எடுத்து தேவனுக்கு பின்னாக செல்லணும். 2வது பாவத்துக்கு மரத்துக்கு நீதிக்கு பிழைக்கணும். 3வது சோதனையை சகிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது தான் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. பாக்கியவானாக இருக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்வார்? 3 காரியத்தை சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம். இந்த
மூன்று காரியங்களை பின்பற்றி நடக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருப்பாங்க. அந்த பாக்கியவான்களுக்கு என் தேவன் என்ன செய்வார்? எபேசியர் 2:13 வாசிங்க பார்க்கலாம். முன்னே ஆண்டவர்கிட்ட தூரமாய் இருந்த நீங்கள் வாட் இஸ் மீன் பை சமீபம்? சமீபம்னா என்ன? சமீபம்னா என்ன? எத்தனை பேர் அந்த நேவிகேஷனை யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஜிபிஎஸ் ட்ராக்கிங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது யூ ரீச் யுவர் டெஸ்டினேஷன், யுவர் டெஸ்டினேஷன் இஸ் இன் யுவர் ரைட் ஹேண்ட் சைடுன்னு காட்டும். அல்லேலூயா, கரெக்டா? ரைட் சைடுனா ரைட் சைடு, லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடு. ஆமே. அப்போ நீங்க அங்க கிட்ட வந்துட்டோன்னே ஒரு சேட்டிலைட்டே உங்களுக்கு உண்டான காரியத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ நீங்க தூரமா இருந்தீங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் அவங்களுடைய சிலுவையை எடுத்து தேவனை பின்தொடரும் போதும், பாவத்துக்கு மரத்துக்கு நீதிக்கு பிழைக்கும் போதும், சோதனையை சகிக்கும் போதும், நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறவர்களுக்கு என் தேவன் உங்கள் பக்கத்திலே இருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு நண்பனாய் இருந்தாலும் சரி, ஒரு பெற்ற தகப்பனாய் தாயாய் இருந்தாலும் தான் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒன்று வருதுன்னா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? செல்வம் ஐயா சும்மா இருப்பீங்களா? என்ன பண்ணுவோம்? அவன் அடிக்க வரான் தான் தெரியும், அதுக்குள்ள நம்ம அடி அங்கே ஊந்துரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவரின் அருகாமையில் இருக்கும் போது இது நடக்குங்க. உனக்கு விரோதமாக எவனும் எழும்ப முடியாது, உனக்கு விரோதமாக யாரும் செயல்பட முடியாது. ஏன்னா அவர் உன் பக்கத்திலே இருக்கிறார். உன் பக்கத்திலே 1000 பேர் இருந்தாலும், உன் வலது பக்கத்தில் 10000 பேர் இருந்தாலும் அது உன்னை, ஏன்னா அவர் சமீபமாய் என் பக்கத்துல உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு கர்த்தர் சமீபமாய் இருக்க, உன் பக்கத்திலே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் எடுத்து வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை. 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. போதுமா? இரண்டாவது, நீங்க இந்த மூன்று காரியங்களை செய்யும் போது நீங்கள் நீதிமான்களாய் மாறுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சமீபமாய் வந்துட்டாலே நீங்க நீதிமான்களாய் மாறிடுவீங்க. நீதிமான்களாய் இருக்கிற இடத்துல தேவன் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. போதுமா? மூன்றாவது காரியம், அவர் சமீபமாய் உங்களிடத்துல வந்து உங்களை நீதிமான்களாய் மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நம் தேவன் நம்மளிடத்துல சமாதானத்தை கட்டளையிடுவார் என்றார்? எதை கொண்டு சமாதானத்தை கட்டளையிட்டார்? எப்படி தேவனுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டோம் என்று சொன்னா கடைசியை சொல்லி கன்க்ளூஷன் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை, 3 காரியங்கள், அந்த காரியத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வாசிங்க எல்லாரும், வாசிங்க. இல்ல ஃபர்ஸ்ட் தனியா வாசிப்போம். நம்மிடத்தில் அன்பு கொண்ட முதல் காரியம் பாவங்களை கழுவி, இரண்டாவது ராஜாக்களும் ஆசாரிகளுமாக நிற்கவே தேவன் தம் ரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உங்க வலது கைகளை உங்க உச்ச தலைமையில வைங்களா பார்க்கலாம். நம்மளை தேவன் இந்த நாளிலே அன்பு கூர்ந்து, இன்னும் சத்தமா வேணும், அன்பு கூர்ந்து, இன்னும் சத்தமா, அன்பு கூர்ந்து, இன்னும் சத்தமா, அன்பு கூர்ந்து நம் பாவங்களை கழுவி நம்மளை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிற்க வைக்கவே அவர் ரத்தத்தினாலே நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி போய் நிற்கணும் ஆண்டவருக்கு முன்பதாக? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய். ஹல்லேலூயா. வத்தலும் தொத்தலுமாயெல்லாம் போய் நிற்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்ம மேல் அன்புக்கு வந்திருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிச்சு சொல்லுங்க, சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் அன்புக்கு வந்திருக்கிறார்.
நம் பாவங்களை கழுவி இருக்கிறார். உங்களையும் என்னையும் ராஜாக்களும் ஆசாரியருமாய் நிற்க வைக்கவே என் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்டான வார்த்தையே இதுதாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படியே கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கொஞ்சம் அப்படி ஒதுங்கி வாங்க பார்க்கலாம். ரொம்ப நெருக்கமான இல்லாதபடி தேவன் உள்ளாவுகிற இடமாய் இருக்கிறது. கொஞ்சம் வாங்க பாட்டிமா, கொஞ்சம் தள்ளி வாங்க. கொஞ்சம் ஃப்ரீயா நின்று தேவனை ஆராதிப்போம். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து யாரோடு கூட அசைவன நிற்கிற பெலுக்காக நடிச்சு மீதியான கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். திருவிருந்து காய்த்தமாக இருக்கிற பிள்ளைகள் சீக்கிரம் உட்காருங்க பார்க்கலாம்.